இன்றைக்கான மினி பிளாக் பார்க்கலாமா? பன்னீர் வாங்கினா எப்போதும் பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் பன்னீர் மட்டுமே செய்யாமல் இந்த மாதிரி க்ரீமியான பன்னீர் கிரேவி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். 3 தக்காளி எடுத்திருக்கேன். ரஃபாகவே கட் பண்ணிக்கலாம். நம்ம ஜாரில் போட்டு அரைக்கத்தான் போகிறோம். கட் பண்ண தக்காளியை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். காரத்துக்கு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்குறதுனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பிள்ளைங்களுக்காக கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்க வேணாம், அப்புறம் கிரேவியோட கலரே மாறி போயிடும். அரைக்கும் போது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். 3 தக்காளிக்கு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நீட்டாக வாகல இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கையால் உதிர்த்து விட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணும்போது இப்படி செஞ்சுட்டா ஈஸியாக ஃப்ரை ஆகி வந்துடும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். வேணும்னா பட்டர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிவிட்டு அதே எண்ணெயிலே நம்ம கிரேவியும் பண்ணிடலாம். வெங்காயம் சேர்த்து கருகிராமல் இந்த அளவு கலர் மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கணும். பிளேட்டில் கொட்டி வச்சுட்டிங்கன்னா அது மொறுமொறுப்பாகிடும். அது அப்படியே இருக்கட்டும். அதே எண்ணெயிலே கொஞ்சமாக கேப்சிகம், பன்னீர் இது ரெண்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம். லைட்டாக இந்த அளவு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அதிலே எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கசூரி மெத்தி நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா இல்லை எந்த கிரேவி பண்ணாலுமே இந்த மாதிரி எண்ணெயில் தாளிக்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்தோன்னா கரிஞ்சிராமல் உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தா தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துடணும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இன்னொரு பக்கம் ஃப்ரைட் ஆனியன் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அது கூட 6லேருந்து 7 பாதாம், 1/4 கப் அளவு தயிர். பாதாமுக்கு பதில் முந்திரி கூட சேர்க்கலாம். ஆனால் அதிகமாக சேர்க்க வேணாம். 6, 7 அந்த அளவில் சேர்த்தா போதும். நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு பல்ஸில் விட்டுட்டு அப்புறமா அரைங்க. அப்போ தான் பாதாம்லாம் அரைஞ்சு வரும். நம்ம தக்காளி மசாலா எல்லாமே பச்சையாக அரைச்சி சேர்த்தோம். அதனால் ஒரு 15 நிமிஷம் ஸ்டவ் சிம்லேயே வச்சு அதோட பச்சை வடைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்க்கணும். கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேப்சிகம், பன்னீர், கொஞ்சமாக மல்லி இலை, கசூரி மெத்தி கையில் கசக்கி சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டர் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்டவ் சிம்லேயே வச்சுருங்க. ஏன்னா நட்ஸு சேர்த்து எந்த ரெசிபி பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் எண்ணெய் பிரிஞ்சு வராது. ஒரு 15-20 நிமிஷம் சிம்லேயே வச்சுருக்கும் போது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஃப்ரெஷ் க்ரீம்லாம் எதுவுமே சேர்க்காம நல்லா ரிச் அண்ட் க்ரீமியான பன்னீர் கிரேவி ரொட்டி, சப்பாத்தி, நான், பூரி எல்லாத்துக்கும் செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.